ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய 3 புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். இதுல முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து 13ஆம் தேதி ஓபன் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதோட டேட்டும் டைமும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன புக்கிங் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இது ரெண்டுலயுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்லயும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டிடிடியோட புக்கிங் வெப்சைட்டான அதுலயும் லேட்டஸ்ட் அப்டேட் கீழே இந்த புக்கிங் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் அஃபீஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 நாட்களுக்கான துவார தரிசனம் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வர்ற 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே போல அதுக்கு அடுத்த புக்கிங்கா மத்தியானம் 3 மணிக்கு என்ன புக்கிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாணி டோனஸ்க்கான டிக்கெட் தர்ஷன் டிக்கெட் விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி 300 ரூபாய் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் புக்கிங் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது வந்து உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எந்த அளவுக்கு நமக்கு அலோவ் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் இந்த 10 நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க. நார்மல் டேஸ்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல போகக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட்டுக்கு குலசேகர படி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த துவார தரிசனத்துக்கு யாருக்குமே குலசேகர படி தரிசனம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஜெயன் விஜயன் வரைக்கும் இருக்கக்கூடிய மகாலகு தர்ஷன் அப்படி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 3 மணிக்கு இந்த புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது. அதே சேம் டேல உங்களுக்கு திருமலையோட அக்கமடேஷன் 25ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க டேட்ஸ்க்கான அக்கமடேஷன் ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு 10ஆம் தேதியே 3 புக்கிங்ஸ் இருக்கு. காலையில 10 மணிக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அன்னைக்கே ஈவினிங் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். டேட் வந்து 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டெய்லி ஈவோல வந்து அறிவிச்சிருந்தாரு. ஆனா இப்ப வந்து அந்த டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10ஆம் தேதியே ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ மொத்தமா 3 புக்கிங். யாருக்கெல்லாம் 25ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் திருமலையில ரூம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் டேஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணாம இருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல டைரக்டா போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல புக் பண்ணிக்கலாம். சம்டைம் ஸ்பெஷல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்லைன்ல சப் கவுண்டர்ஸ் இருக்கு இல்லையா, ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் அதே மாதிரி ஜிஎன்சி டோல்கேட் இங்கெல்லாம். ஸோ அந்த கவுண்டர்ஸ் கூட வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதோட அஃபிஷியல் அப்டேட் நம்ம வந்து 1 or 2 days பிஃபோர் வந்து ஷேர் பண்ணுவோம். பார்த்து புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 23, 24ஆம் தேதியில தர்ஷன் போறவங்க கீழ் திருப்பதியில ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்றத ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா திருமலையிலேயே நீங்க ரூம்ஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கூட்டம் இருக்குமா அப்படின்னா ஒரு நாளைக்கு 22,500 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. நமக்கு எஸ்எஸ்டி டோக்கனும் ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு தர்ஷனுக்கு வருவாங்க. ஸோ எல்லாரும் ரூம்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். குழந்தைங்களோட போகிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த 10 நாள் தரிசனத்தில் உங்களுக்கு வந்து டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கவாசல் தரிசனம் ப்ளஸ் வந்து மூலவர் தரிசனம் ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ணாலே போதும். தனித்தனியாக எதுவுமே புக் பண்ண தேவையில்லை. திருப்பதியிலேருந்து திருமலைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் தேவையில்லை. ஆனால் வந்து கோவிலுக்குள்ள போய் நீங்க மூலவர் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு டிக்கெட் இருந்தா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிற 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபேமிலியா குழந்தைங்களோட வயசானவங்க கூட்டிட்டு போறவங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஆஃப்லைன்லேயே டிக்கெட் கவுண்டிங் அதிகமாக கொடுத்தாலுமே கண்டினியூவாக இஷ்யூ பண்ணுறனால நம்ம 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரலாம். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த புக்கிங்கில் இருக்க முக்கியமான ரூல்ஸ் முக்கியமான டிப்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. 10ஆம் தேதி 3 அப்டேட் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.